சந்திரசேகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏறக்குறைய 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவினுடைய கொடி டெல்லியில் பறக்க போகிறது. முதல்ல அவர்கள் நினைத்ததை சாதித்திருக்கிறார்கள். பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். அதாவது வெற்றி என்பது எல்லா கட்சிகளுக்கும் இலக்காக இருக்கும். வெற்றி பெற வேண்டும், கடுமையாக போட்டியிட்டு நாம் அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லா கட்சிகளுக்குமே உள்ள இலக்கு. ஆனால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், எப்படியும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட பாஜக களமிறங்கும். அதுதான் நம்ம டெல்லியிலையும் பார்க்கிறோம். டெல்லியிலையும் இப்ப சரி, பல மாநிலங்கள்லையும் சாம தண்ட பேத எல்லா எதையும் யூஸ் பண்ணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுல அவர்கள் அந்த டெல்லியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் முதற்கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறது பல விஷயங்கள்ல. இதை ஹரியானா தேர்தலில் பார்த்தோம், மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தோம், இன்றைக்கு டெல்லி தேர்தலிலும் பார்த்திருக்கிறோம். ஆம் ஆத்மி கட்சி கூட ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தது. 10% வாக்குகளை டில்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு தேர்தலில் பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செயல்பட்டிருக்கிறது என்பதை குற்றச்சாட்டை வைத்தாங்க. ஆனா எந்த குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு நேரடியான பதில் இல்லை. இன்றைக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களில் சேர்க்கப்பட்ட ஒரு வாக்காளர் எண்ணிக்கை 5 மாதங்களில், அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையிலேயே 5 மாதங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39 லட்சம் வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அந்த வாக்காளர் பட்டியலும் எங்களுக்கு தரப்படவில்லை. இது ஒரு பக்கம். இல்ல சந்திரசேகர், நீங்க யதார்த்தத்தை பாக்குறப்போ தோல்வியினுடைய காரணங்களை ஆராயக்கூடிய காங்கிரஸ் கட்சி, ஆனால் ஷீலா தீட்சித்துக்கு பிறகு ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்குது இல்லையா? அதை நம்ம யதார்த்தத்தை ஒத்துக்கணும் இல்லையா? காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னடைவுக்கு ஒரு நிமிஷம் முடிச்சிரு. காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னடைவுக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நபர்கள் எல்லாமே ஆம் ஆத்மிக்குள்ள போனது ஒரு காரணமா இருக்குது இல்லையா? காங்கிரஸ் கட்சி எப்படி டெல்லியை கைப்பற்ற போகுதுன்ற எதிர்பார்ப்பு வரும் இல்லையா? இல்லை, உங்களுக்கு எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னடைவுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம். அதாவது நாங்க எந்த விதத்திலும் மறுக்க தயாராக. நீங்க ஏதோ வேற கட்சி மாதிரி சொல்றீங்களே சந்திரசேகர், நீங்களும் காங்கிரஸ் கட்சி தான். இல்லங்க, அததாங்க நாங்களும் காரணம்ன்றா சொல்றேன். காங்கிரஸ் கட்சி காரணம்னா நாங்கள் தான் காரணம்ன்றதை ஒத்துக்கொள்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் இதுல 2 விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புறேன். ஆம் ஆத்மி என்பது பாஜகவால் உருவாக்கப்பட்ட, ஒரு வகையில் பாஜகவாலும் ஆதரித்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதாவது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சியை இறக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா ஹசாரே தலைமையில் இருந்த குழுவில் கெஜ்ரிவாலும் இடம்பெற்றிருந்தார். அந்த குழுவில் பாபா ராம்தேவ் இடம்பெற்றிருந்தார், கிரண் பேடி இடம்பெற்றிருந்தார்கள், பிரசாந்த் பூஷன் இடம்பெற்றிருந்தார். இவர்கள் எல்லாம், பிரசாந்த் பூஷன் தான் வெளில சொன்னார், இந்த கூட்டணி, அதாவது இந்த உண்ணாவிரதம் என்பது பாஜக RSS பின்னணியில் மன்மோகன் சிங் ஆட்சி அவர்களை, காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது என்பதால் தான் நான் வெளியே வந்து விட்டேன் அவர் தான் சொன்னார். இது நாங்கள் கூட சொல்லல. அதே குற்றச்சாட்டு அடுத்த தேர்தலில் புருவானுச்சு. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி தான் அங்கு பாஜக ஆம் ஆத்மி அங்கு ஆட்சியை அமைத்தது. 2003 33% வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. 2008 40% வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஆனால் ஆம் ஆத்மி ஆரம்பித்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் உடனடியாக 24% சரிந்தது. அதற்கு அடுத்த தேர்தலில் 9% சரிந்து விட்டது. கடந்த தேர்தலில் 4% வாக்குகளைத்தான் காங்கிரஸ் கட்சி பெற்றது என்பதையும் இங்க குறிப்பிட விரும்புறேன். என்ன தவற நீங்க ஃபீல் பண்ணவே இல்லையா? அந்த தவற நீங்க சொல்ற மாதிரி 2011 நடந்த அந்த காங்கிரஸ் கட்சி மீதான அதிருப்தி அலை இருக்கு இல்லையா? அவங்க ஊழல் செய்யறாங்க, அந்த ஊழல்கள்லாம் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை அப்படின்றது வேற ஒரு விவகாரம் இருந்தாலும் கூட 2011 காங்கிரஸ் கட்சி மேல எழுந்த ஒரு பெரிய ஊழல் பட்டியல் இருக்கு இல்லையா? காமன்வெல்த் ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல், 2G ஊழல், இந்த விஷயங்கள் எல்லாம் கோர்ட் மூலமாக இன்னைக்கு நிரூபிக்க முடியாத ஒரு களமா மாறினாலும் கூட அந்த சரிவிலிருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சியை காங்கிரஸ் கட்சி இன்னவரை கட்டமைக்கலையா? காங்கிரஸ் கட்சி என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தான் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான கட்டமைப்பை முன்னெடுத்திருக்கிறது என்று நான் சொல்வேன். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே டெல்லியில ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்தது தவறு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஏனென்றால் பஞ்சாப்ல டெல்லியில ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்து 7 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியது. பஞ்சாபில் ஆம் ஆத்மியுடன் எதிரணியாக போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளில் 13 7 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இதுல
இரண்டு கட்சியும் ஒரு முரண்பாடு உள்ள கட்சி. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை ரீப்ளேஸ் பண்ணி தான் பாஜக ஆம் ஆத்மி வந்தது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டு கட்சிக்குமான ஓட் டிரான்ஸ்பர் கூட்டணியில ஆகல அப்படிங்கிறதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இல்ல அந்த இடம் தான் சந்திரசேகர் ரொம்ப நுணுக்கமான இடமா நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான வேட்பாளர்கள் ஆம் ஆத்மிக்குள்ள போனதும், இரண்டாவது புள்ளி ஆம் ஆத்மிக்கு போனாலும் அடுத்த கட்ட தலைவர்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்க மறுத்ததும் தயங்கியதும் ஒரு பெரிய தோல்விக்கான காரணமா இருக்குதா? ஆம் ஆத்மிக்கு போன காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டார் கேண்டிடேட் மூலமாக தொண்டர்களையும் அவர் இழுத்துட்டு போனது, அதிலிருந்து மீள முடியாத ஒரு கட்டமைப்பு உருவாக்கிடுச்சா டெல்லியில? அதுவும் ஒரு வகையில உண்மைதான். ஆனால் அதிலிருந்து மீண்டுதான் இன்றைக்கு ஷீலா தீட்சித்துடைய மகன் சந்தீப் தீட்சித் தலைமையில அங்கு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு ஒரு புதிய எழுச்சியை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறதுங்கிறதையும் நான் பாக்குறேன். நீங்க அதாவது சீட்டு வின் பண்ணாம இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது காரணங்களை நீங்க சொல்லலாம், வெற்றி பெறாமல் இருக்கலாம். ஆனாலும் அங்கு களத்தில் ஒரு வலுவான வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய நிலவல்ல தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் பாக்குறேன். அங்க பொறுத்த வரைக்கும், டெல்லியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்க கெஜ்ரிவாலை பொறுத்தவரை, ஆம் ஆத்மியின் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை ஊழல் எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியை வைத்துதான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஜன் லோக்பால் அமைக்க வேண்டும் என்பதுதான் உண்ணாவிரதத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க முன்னெடுத்தது ஜன் லோக்பால் என்ற, நீங்க கூட சொன்னீங்க அந்த ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னாங்க, பல ஊழல் பட்டியல் எல்லாம் வாசிச்சீங்க. ஆனால் இன்றைக்கு 11 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருந்திருக்கிறது. ஏதாவது ஒரு ஊழலை அவர்கள் நிரூபித்து, அல்லது ஏதாவது ஒரு முன்னாள் அமைச்சர் மீதோ அல்லது வேறு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீதோ நிரூபித்து அதன் மூலமாக சிறைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அல்லது தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள் என்று கூற முடியுமா என்று கேட்டால் இல்லை. பேசலாம் சந்திரசேகர். நான் முதல் சுற்று பார்வையா நான் முன் வச்சுக்கிறேன். சந்திரசேகர், டெல்லியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகம் பலிக்கலையா? இந்தியா கூட்டணின்ற ஒரு கூட்டணியை கட்டக்கூடிய முயற்சியில இருக்கிறீங்க. டெல்லியில காங்கிரஸ் கட்சியினுடைய பலகீனம் உங்களுக்கு நல்லா தெரியுன்றப்போ ஆம் ஆத்மி கூட சமரசம் பண்ணிட்டா ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கலாமா? அந்த இடத்தை தவற விட்டுருச்சா காங்கிரஸ்? இல்லை, இதுவரை தவற விட்டுட்டு இருந்தது. இந்த தேர்தலில் இருந்து எங்களுடைய வியூகங்கள் மாறி இருக்கின்றன, கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாக்கு சதவீதம் அங்கு அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். எல்லா தலைவர்களும் அங்கு இறங்கியிருக்காங்க. இன்றைக்கு ஷீலா தீட்சித்துடைய மகனை முன்னிலைப்படுத்தி, சந்தீப் தீட்சித் முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும் அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பலமான வேட்பாளராகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்க முன்பு குறிப்பிட்ட மாதிரி நீங்க சிஏஜி இதை பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சிஏஜியிலிருந்து எலெக்ஷன் கமிஷன் வரை பாஜக தனது டூலாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தேர்தலுக்காக, அது ஒரு மேயர் தேர்தலா இருக்கட்டும், அல்லது ஒரு சாதாரண மாநில தேர்தலாக இருக்கட்டும், அல்லது அகில இந்திய அளவிலான ஒரு பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான டூலாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் அதில் பலிகடா ஆகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுக்கு நான் ஏற்கனவே பல செய்திகளை சொல்லியிருக்கேன். இன்றைய பொறுத்த வரைக்கும், டெல்லியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. அவர் நண்பர் பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னாரு, அரகன்சி கெஜ்ரிவால்லாம் சொன்னாரு. அதுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லை பிரதமர் மோடி அவர்கள். எல்லாவற்றிலும் நீங்க அவருமே குஜராத் மாடல் என்று சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வெற்றி பெற்றவர் தான் பிரதமர் மோடி. ஆனால் அதற்கு பிறகு குஜராத் மாடல் என்ன ஆயிற்று என்பது பள்ளியில் இழித்தது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே தான் கெஜ்ரிவாலும் கட்டமைத்தார். டெல்லி மாடல் என்று தனக்காக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முன்பு நானும் எளிமையானவன், எப்படி நான் டீக்கடை வைத்திருந்தவன் ஏழை தாயின் மகன் என்று மக்களிடம் அனுதாபத்தை பெற்றாரோ நரேந்திர மோடி பெற்றாரோ, அதற்கு சிறிதும் குறைவில்லாமல் இந்த கெஜ்ரிவாலும் என்ன பண்ணாருன்னா, நான் சாதாரணமானவன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சாதாரண காரில் செல்வது, ஸ்லிப்பர் போட்டுக்கொண்டு செல்வது என்பதில் ஆரம்பித்து கடைசியில் அவருக்கான ஒரு பெரிய மாளிகையை 100 கோடி செலவில் கட்டிக்கொள்ள துணிந்தார் என்பதுதான் உண்மை. அது இன்றைக்கு அவருக்கான எதிர்ப்பலையாக இன்று அங்கு உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதை பாஜக இன்றைக்கு உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதில் திரு பொன் வில்சன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் அந்த ஜெல் ஆகல அந்த கூட்டணி என்பது. ஏனென்றால் காங்கிரசுக்கு எதிராகத்தான் உருவானது ஆம் ஆத்மி. காங்கிரசுக்கு எதிராக உருவான பல கட்சிகள் மீண்டும் காங்கிரஸில் இணைந்தது அல்லது காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தது என்பதெல்லாம் வேறு. ஆனால் முற்றிலும் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று பாஜகவால் கட்டமைத்து உருவாக்கப்பட்ட கட்சி என்று நான் கண்டிப்பாக குறிப்பிடுவேன் ஆம் ஆத்மியை. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் என்று பாஜக ஆம் ஆத்மியை உருவாக்கியது. அதுவே பாஜகவையும் ரீப்ளேஸ் பண்ணதுனால இன்றைக்கு காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி இடையே ஒரு மோதலாக அது இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏதாவது ஒரு மாநிலத்தில் பாஜக காலூன்ற வேண்டும் என்று விரும்பினால் அங்கு ஏதாவது ஒரு எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தி
ஆளும் கட்சியை பலவீனப்படுத்தி அங்கு இரண்டாவது கட்சியாக மூன்றாவது கட்சியாக பாஜக உருவாகும். அதன் பிறகு எந்த கட்சியை உருவாக்கினார்களோ அந்த கட்சியே இவர்களுக்கு எதிர்ப்பாக வரும்பொழுது அந்த கட்சியை அழிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய கடந்த கால வரலாறாக இருக்கிறது. அவர்கள் மக்களிடம் நம்பிக்கையை பெற்றார்கள். இதெல்லாம் அதுல நீங்க பாருங்களேன், அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பெரியண்ணன் மனநிலையை ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க பாத்தீங்களா? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனதுக்கான காரணம் பாஜக உருவாக்குனதா? அரவிந்த் கெஜ்ரிவால் உருவானதுக்கான காரணம் பாஜக உருவாக்குனதா? ஏன் நாம காங்கிரஸ் கட்சி அந்த ஒற்றை தலைமை, நான் தான் எல்லா மாநிலத்தையும் ஆட்சி செய்வேன், சோனியா காந்தி தலைமையில தான், நேரு தலைமையில தான், இந்திரா காந்தி தலைமையில தான் காங்கிரஸ் கட்டமைக்கணும் அப்படின்ற இந்த அரகண்ட் தானே வேணான்றாங்க. ஏன் அதை ஒத்துக்க மாட்டேன்ற யதார்த்தத்துல? இன்றைக்கு காங்கிரஸ் யதார்த்தத்தை உணர்ந்ததுனால தான் இந்தியா கூட்டணியிலேயே காங்கிரஸ் இருக்க முடிந்தது. நீங்க எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு டெல்லியில் கூட நான் குறிப்பிட்டேன், ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைக்காமல் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு இருந்தால் அங்கே சில தொகுதிகளை பெற்றிருக்க முடியும். ஆனாலும் ஒரு தொகுதி உடன்பாட்டிற்காக, ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்டுக்காக பாஜகவை வீழ்த்த வேண்டும், ஜனநாயக சக்தி மேலிட வேண்டும் என்பதற்காக விட்டுக் கொடுக்கும் போக்குல தான் அந்த கூட்டணியே உருவானுச்சு. இல்ல நான் கேட்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்களேன். திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா ஏன் உருவானாங்க? ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் உருவானாரு? இதெல்லாமே புள்ளி இருக்குது இல்லையா? இல்ல இல்ல அது காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள இது, அது பெரியண்ணன் மனப்பான்மை என்று நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒவ்வொரு கட்சியிலிருந்து, ஏன் நீங்க அப்படி பார்த்தா பாஜகவிலிருந்து யாரும் வெளியில் செல்லவில்லையா? நீங்க அப்படி கிடையாது. ஒரு கட்சியிலிருந்து பிளவு ஏற்படுவது, அதிலிருந்து வேறொரு கட்சி உருவாவது என்பதெல்லாம் அரசியல் வரலாற்றுல இடம்பெறக்கூடிய ஒன்றுதான். இல்ல அந்த சரிவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுனீங்க? ஒரு தலைவர்கள் போறாங்க, அல்லது டெல்லியை கைப்பற்ற மறுத்துட்டோம், ஷீலா தீட்சித்துக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றி நமக்கு இல்லை அப்படின்றத காங்கிரஸ் கட்சி உணர்ந்துருச்சுன்னா ஒரு ஆளுமையை உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துட்ட அவங்க கௌதம் கம்பீர் வேற உள்ள கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறாங்களே, அந்த முயற்சிகள் எல்லாம் ஏன் நீங்க எடுக்கல? இல்லங்க, நீங்க அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் உள்ள வித்தியாசம். காங்கிரஸ் கட்சி தனது பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, எல்லோருக்குமான கட்சியாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறது. பாஜக அப்படி இல்லை, வெற்றியை மட்டுமே, எப்படி வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம், எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் வித்தியாசம்.